இதுதான் பார்த்தீங்கன்னா நேத்ராவதி ஃபால்ஸ். நம்ம கீழ நேத்ராவதி பீக்குக்கு போகும்போது இருந்த தண்ணியோட அளவை விட, நேத்ராவதி பீக்லேருந்து திரும்பவும் இந்த நேத்ராவதி ஃபால்ஸ் கிட்ட வரும்போது இருக்கிற தண்ணியோட அளவு அதிகமாகவே இருக்குது. கீழே நம்ம மேலே போயிட்டு திரும்ப வர வரைக்குமே மழை அடிச்சுட்டே இருந்துச்சு. இன்னமும் மழை அடிச்சுட்டு இருக்கு. அந்த தண்ணி எல்லாமே இந்த ஃபால்ஸ் வழியாக தான் கீழே போகிறதுனால தண்ணியோட அளவு அதிகமாகவே இருக்குது. அதோட ஃபோர்ஸுமே இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் நம்ம திரும்பி வரும்போது இங்கே அதிகமாக யாரும் இல்லாததுனால நம்ம இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம். பாருங்கள், தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால நம்ம எங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து உள்ள தண்ணீருக்கு டேரெக்டாக போய் அது கீழே உட்காந்து அந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதோட ஃபுல் வீடியோவை என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.